திருப்புகள் பற்றி துவக்கம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த குழந்தைங்க சலாத்துக்கு பதில் சொல்கிறப்ப பார்த்தா ஒரு பேர் ஆனந்தமும் உற்சாகம் ஏற்படுது. தேங்க்ஸ் டு ஆல். இந்த மாணவ குழந்தைங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதாவது நாம் பள்ளியில் படிக்கிறப்பெல்லாம் முன்ன கிட்டத்தட்ட வாண்ட் பேக் டு 40 years பேக்கு, 50 years பேக்னு வச்சுக்கோமே. அப்போ டியூஷன் சென்டர் போகிறது அப்படின்னாவே அது மாதிரி ஈவினிங் மதர்ஸா அது மாதிரி போகிறதுனாக்க ரொம்ப சங்கடமாக இருக்கும். அட இதெல்லாம் ஸ்கூலை முடிச்சுட்டு டியூஷன் வேறு போகணுமா? சவுண்ட் பாருங்கள். ஹலோ, டியூஷன் வேறு போகணுமான்னு ரொம்ப ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதையும் மீறி போகிறது வாரத்தில் 5 நாளில் ஒரு நாள் தான் போகிற மாதிரி இருக்கும். பட் இப்போ பார்க்குறப்ப பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக சின்ன சின்ன குழந்தைகளாக இருக்கட்டும், பார்த்தோம்னா ரொம்ப அழகாக அந்த ஃபர்தா இதெல்லாம் போட்டு ஹிஜாபோட சின்ன சின்ன குழந்தைகளை போகிறத பார்த்தா அவ்வளோ ஒரு அற்புதமாக ஒரு ஆனந்தமாக உற்சாகமாக போகிறாங்க. காரணம் என்ன? நாம் படிக்கிற காலத்தில் டியூஷன் சென்டர் என்ன, இப்போ டியூஷன் சென்டர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் முன்ன ஓல்டுக்கு இப்போக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்குள்ள ஒரு அட்டாச்மெண்ட். அதாவது அவங்க வந்து டீச்சர்ஸ் மாதிரியே இருக்கிறது இல்லை, அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட நெருங்கி பழகி இருக்கிறதுனால இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஆர்வமாக டியூஷன் சென்டருக்கு போகிறது, அது மாதிரி மதர்ஸாக்கு போகிறது பார்க்குறப்ப ரொம்ப ஒரு ஆனந்தமாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் வே ஆஃப் ப்ரெசன்டேஷன், ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க கிளாஸ் எடுக்கக்கூடிய விதங்கள் இதெல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதை நான் ப்ராக்டிக்கலாக அந்த எஸ்டி டியூஷன் சென்டரில் கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷம் இருக்கும். மைன் சார் முதல் அந்த ஆண்டு விழாவில் கூப்பிட்டு வந்தார். அப்போது அந்த டியூஷன் சென்டரில் பார்த்தோம்னா, ரெண்டாவது பெரும்பாலும் அந்த ஒரு டியூஷன் சென்டரில் ஒரு முன்னெல்லாம் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு அந்த ஒரு ஸ்கூல் டீச்சர் மட்டும்தான் இருப்பாங்க அந்த டியூஷன் சென்டரில். இப்போ பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்கூல் டீச்சர்ஸுடைய ஸ்கூல்ஸுடைய டீச்சர்ஸ் இருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ அந்த எஸ்டி டியூஷன்ஸ்னா, எஸ்டி மீன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டேலண்ட்ஸின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி அவங்களுக்கு மாணவனுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு சென்டர்னு வச்சுக்கோமே. அங்கே என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி நான் பார்த்தேன்டா, சிறப்பு என்னென்னா, பலதரப்பட்ட பள்ளிகளின் மாணவர்கள், நம்ம இக்ராமுல்லா மக்தூமி சொன்ன மாதிரி கிறிஸ்டன் ஸ்கூல் டீச்சர் இருக்காங்க, பிஎஸ்பி ஸ்கூல் இருக்காங்க, ஆர்மம் இருக்காங்க, பிஹெச்எஸ் இருக்காங்க, வீனஸ். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஎஸ்பி ஸ்கூல் ஆரம்பிச்சு எடுத்திங்கன்னா அங்கே ஒரு பாலிசி இருக்கும். அதை வீனஸ் ஸ்கூல்லையோ கிறிஸ்டன்லேயோ படிக்கிற ஸ்டூடெண்ட் அதை அப்சர்வ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்பியில் பார்த்தீங்கன்னா கோஎட் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகள் பெண்கள் படிக்கிற பள்ளியில் அவங்க என்ன சொல்லிக்குவாங்கன்னா பிரதர் சிஸ்டருங்கிற பாலிசி கீப் அப் பண்ணுவாங்க. ஒரு அருமையான ஒரு முன்னுதாரணம் இது. ஒரு பிஎஸ்பி டீச்சர் இந்த டியூஷனில் இருக்கிறப்போ இப்போ நம்ம கிறிஸ்டன் ஸ்டூடெண்ட்டுக்கோ பிஹெச்எஸ் ஸ்டூடெண்ட்டுக்கோ இது மாதிரி மதர்சா ஸ்டூடெண்ட்ஸுக்கோ சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையுது. ரெண்டாவது, பெரும்பாலும் பள்ளிகளில் தான் ஆண்டு விழா நடத்தி பார்த்துருக்கோம். ஆனால் இந்த எஸ்டி டியூஷன் சென்டரில் 12 வருடங்களுக்கு முன்பே மிக பிரம்மாண்டமாக ஒரு ஆண்டு விழாவை, அதுவும் ஹபீப் மண்டலத்தில் மிகப்பெரிய கூட்டத்தில் நடத்தி, இதில் என்ன ஸ்பெஷல்னா சிறப்பு விருந்தினர்களாக இல்லை. இன்னைக்கு அஜீஸ் பாக்கி வந்திருக்காங்க, அந்த மாதிரி சிறப்பு விருந்தினர்களாக அங்கே யாரும் வரல. அந்த அவங்க ஒரு ஏற்படுத்தின ஸ்டூடெண்ட்ஸே அங்கே சிறப்பு விருந்தினர்களாக ஒரு பட்டிமன்றம் வச்சுருந்தாங்க. ரொம்ப ஒரு அற்புதமான பட்டிமன்றம். தலைப்பு கூட இப்போ செல்ஃபோன் வந்த புதுசில் செல்ஃபோன் ஆரோக்கியமா ஆபத்தா அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வச்சு ரொம்ப பிரமாணம் இல்லை. சிபில்ங்கிற ஒரு பையன் நடுவர் பண்ணதை பார்த்தா இன்றைக்கும் மைண்டில் அப்படியே அப்சர்வ் ஆகுது. அவ்வளோ அழகாக பண்ணாங்க. அந்த வகையில் டியூஷன் சென்டர் இன்னைக்கு மாறுபட்டு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய காரணம். அதுக்கு இவ்வளவு மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி இந்த தாருஸ்லாம் பள்ளி சொல்லணும்னா, எனக்கு தெரிய பள்ளப்பட்டியில் எந்த ஒரு பள்ளியிலையும் மக்தப் மதரசா டியூஷன் சென்டர் வச்சுருக்காங்களான்னு தெரியல. அஃப்கோர்ஸ் வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. பட் எனக்கு தெரியும் இந்த தாருஸ்லாமில் தான் இவங்க ஆரம்பிச்சிருக்கதை நான் பார்க்குறேன். அந்த வகையில் இந்த தாருஸ்லாம் பள்ளியுடைய நிர்வாகிகளுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகள் தெரிவித்துக் கொண்டு நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இங்கே கோயம்புத்தூர் சிறப்பு விருந்தினர் அப்துல் அஜீஸ் பாக்கி இருந்ததுனால என்னோட தந்தையின் பெயரும் அப்துல் அஜீஸ் தான். என் தந்தையை வச்சு இந்த மாணவர்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு கருத்தை நான் முன்வைக்க முனைகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 60 வருடங்களுக்கு முன்பு 70 years பேக் இருக்கு. எங்கள் ஃபாதர் கள்ளக்குறிச்சியில் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல ஜிஹெச்ல ஒர்க் பண்ணாங்க. கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கிறப்பயே அவங்க அந்த அப்போல்லாம் கவர்மெண்ட் சர்வீஸ் ரொம்ப ஒரு சிம்பிளான சம்பளமாக இருக்கும். அப்புறம் தான் மெடிக்கல் வைக்க வந்துட்டாங்க. அவர் எஜுகேட்டட், டிஃபார்ம் முடிச்சுட்டு வந்த ஒரு ஃபார்மசிஸ்ட். அவர் ஒருத்தர் படித்ததுனால் எங்கள் வீட்டில் 6 பெண் பிள்ளைகள், 2 ஆண்கள். எங்கள் 8 பேர்த்தையும் மிக உயரிய கல்லூரியில் படிக்க வச்சார். என்ன, கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில். ஐ டிட் மை கோர்ஸ் 1980 to 83. அப்போ அத்தர்ஜமா தான் அதிகாலை குளிரில் சிறுவாணி ஹோட்டலில் குளிச்சு நடுங்க தொழுக போவோம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காலகட்டங்கள்.
அதே மாதிரி என்னோட சிஸ்டர் வந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் படிக்க வச்சாரு, என்னோட பிரதரை வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ் படிச்சாரு, ஒரு சிஸ்டர் கோயம்புத்தூர் அவினாசி இதில் படிக்க வச்சாரு, ஒரு சிஸ்டர் திருச்சி ஹோலி கிராஸ்ல படிக்க வச்சாரு, இன்னொரு சிஸ்டர் வந்து அமிர்தில் மாதிரி பலதரப்பட்ட கல்லூரிகள் பலதரப்பட்ட டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல படிக்கிறப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாலேஜை கொடுக்கணும்னு இப்போ பெரிய விஷயம் அல்ல. இன்னைக்கு கம்யூனிகேஷன் எல்லாமே ஈஸி. கிட்டத்தட்ட 60 வருடங்களுக்கு முன்பு எனது தந்தை அந்த செயலை செய்கிறப்ப குறிப்பா இஸ்லாமிய பெண்கள் வெளியில் போய் கல்லூரியில் படிப்பது என்பது அன்றைய காலகட்டத்தில் மிகவும் இயலாத காரியம். இங்கிருந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் போனா we have to spend more than a day. காலையில 6 மணிக்கு 5 மணிக்கு எழுந்திரிச்சோம்னா நைட்டு தான் போய் சேரக்கூடிய காலகட்டங்கள். கரூர்ல இறங்கி 2 பஸ் டிக்கெட் வாங்கணும். பட் எங்க ஃபாதர் பெண் பிள்ளைன்னு பார்க்காம எல்லாத்தையும் படிக்க வச்சு இன்னைக்கு பள்ளிவட்டியுடைய முதல் பெண் மருத்துவர் எங்க சிஸ்டர் டாக்டர் நூலியான் தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சதுனால அவங்க அப்துல் அஜீஸ் பாக அவங்க பேருள்ள தந்தையை நான் இந்த இடத்துல நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஏன் சொல்ல வரேன்னா, ஒருத்தர் கல்வி கற்றால் அந்த குடும்பத்தில் எவ்வளவு பேர் வர்றாங்க அப்படிங்கிற. ஃபார் எக்ஸாம்பிள் எங்க ஃபேமிலி ஒரு 6-7 டாக்டர்ஸ் இருக்காங்க, 6-7 இன்ஜினியர்ஸ், 2-3 பேர் எங்க அப்ராட்ல எல்லாம் இருக்காங்க, யூஎஸ்ல இருக்காங்க, கனடால இருக்காங்க, ஜெர்மனில் ஃபேமிலியோட வெல் செட்டில்டா நல்ல ஏர்னிங்ல இருக்காங்க. அதே மாதிரி எல்லாமே நல்ல ஒரு அமைப்புல இருக்கிறதுக்கு காரணம் கல்வி ரொம்ப மிக மிக முக்கியம். அதை வந்து இந்த மாதிரி மதர்சா சென்டர்ஸ், மக்தப் சென்டர்ஸ், டியூஷன் சென்டர்ஸ் நடத்துகிறது உண்மையில மிக அற்புதம். அதுவும் இந்த தாருசலாம் பள்ளி வந்து இவங்க அழகா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மக்தப் மதர்சா சென்டர் வச்சு நடத்துறது, அப்பப்போ இந்த வாட்ஸ்அப்ல அந்த கம்யூனிகேஷன்லாம் பார்க்குறப்போ ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப உற்சாகமா இருக்கு. உங்களுடைய சேவை மென்மேலும் சிறக்க வேண்டும் என கூறிக்கொண்டு எமக்கும் வாய்ப்பு தந்த பொதிகை மைதீன் மற்றும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் கூறி விடைபெறுகிறேன். வசலாம்.